ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மாங்காய் வடகம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். ஆனால் மாங்காய் ஃபுல்லாக போட போகிறதில்ல, கொஞ்சம் துண்டு தான் போட்டு பண்ண போகிறேன். சில மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் மாங்காய் நிறைய போட்டால் புளிப்பு ஜாஸ்தியாகும். அதனால் கம்மியாக போட்டால் போதும். புளிப்பு கம்மியான மாங்காய்னா கொஞ்சம் கூட 2 துண்டு ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காவை எப்படி நீளமாக கட் பண்ணமோ அதே மாதிரி மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது சின்ன வெங்காயம் போட்டு பண்ண வடகம், அம்மா வீட்டிலேயே போட்டது. ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கும் இந்த வடகம் பண்ண தெரியும், ஆனால் அம்மா அளவுக்கு வராது. ஸோ ஊர்லேருந்து வரும்போது அம்மா கொடுத்து விட்டுவாங்க. அதே மாதிரி இந்த வத்தல் வடகம் பண்ணுறதுக்கு நல்ல வெயில் வேணும். எனக்கு மும்பையில் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி வெயில் வராது. ஸோ எப்போவும் வத்தல் வடகம்லாம் நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த வடகத்தில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம சட்னி தாளிக்கும் போது கடுகு கருவேப்பிலைக்கு பதிலாக இந்த வடகத்தை பிச்சு போட்டு கூட தாளிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது அம்மாட்ட இந்த வடகம் பண்ண சொல்லி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கத்திரிக்காய் மாங்காய் அவியல் பண்ணுறதுக்கு 2 வடகம் எடுத்துருக்கிறேன். வடகத்தை முழுசாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பிச்சு ஆட் பண்ணுறேன். இந்த வடகத்தை நம்ம எண்ணெயில் வறுத்து வேக வச்சு தான் பண்ணணும். ஸோ முழுசாக போட்டால் வறுபடுறதுக்கும் வேகிறதுக்கும் டைம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடுறேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வடகத்தை இந்த மாதிரி நல்லா கருக சிவக்க வறுக்கணும், ஆனால் கரியிடக்கூடாது. இந்த வறுத்த வடகத்தை சூடு சாதத்தில் பொடிச்சு போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காவை கழுவி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவும் மாங்காய் துண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் குழஞ்சி போயிடும். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ மாங்காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். வடகத்தையும் நம்ம சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டிருக்கனால அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த காய் வேகும்போதே இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும், ஆனால் மாங்காய் வேக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் மாங்காய் வடக ரெசிபிக்கு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைப்புக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருவின தேங்காய், வெள்ளை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 கத்திரிக்காயும் கொஞ்சம் மாங்காய் துண்டு போட்டு தான் இந்த ரெசிபி பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், சீரகம் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா வத்தலுக்கு பதிலாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ காயெல்லாம் கத்திரிக்காய், மாங்காய், வடகம் எல்லாம் நல்லா வெந்து தண்ணியும் சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கத்திரிக்காய், மாங்காய், வடகத்தோடு இந்த தேங்காய் மசாலா நல்லா பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தாச்சுன்னா இந்த காய் நமக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கிடைக்காது, குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். இந்த அவியல் உள்ள தேங்காவை சூடு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவியலுக்கு தேங்காயும் இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். கடைசியாக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து கொட்டிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவியல் ரெசிபிக்கு கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காவும் ஆட் பண்ணி பண்ணலாம். முருங்கைக்காவை 2ஆக நறுக்கி போட்டு பண்ணணும். என்னுடைய மாமியார், அதாவது அத்தை, முருங்கைக்காய் போட்டு தான் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.